இதேபோல நாகை மாவட்டம் வேதாரண்யம் காந்தி நகரில் சாலையில் மழைநீர் தேங்கி நிற்பதால் மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதுபற்றி விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சகாதேவன் இணைகிறார். சகாதேவன், விவரங்கள். புயல் அறிவிப்பு காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரையும் குறிப்பாக இங்கே கனமழை பாதிப்பு தான் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த மழை பாதிப்புனால தாழ்வான பகுதிகள், குடியிருப்பு பகுதிகளில் கடுமையான அந்த கனமழை நீரானது சூழ்ந்திருக்கிறது. குறிப்பாக நம்ம வேதாரண்யம் பகுதிகளில் கொட்டித்திருக்கின்ற அந்த மழையினால் காந்தி நகர் பகுதி முழுவதுமாக மழைநீர் தேங்கி குடியிருப்பு பகுதியில் மழைநீர் உள்ளே புகுந்திருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய பகுதி காந்தி நகருக்கு இந்த வழியை தான் உள்ளே செல்ல வேண்டும். ஆனால் முழுவதுமாக சாலைகள் மூடப்பட்டு மழைநீரானது முழுவதுமாக சூழ்ந்திருப்பதால் பொதுமக்கள் கடுமையாக உள்ளே செல்ல முடியாமல் தவித்து வருகிறார்கள். குறிப்பாக இருசக்கர வாகனத்திலோ 4 சக்கர வாகனத்திலோ உள்ளே செல்ல முடியாத ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களும் பேசலாம். நீங்கள் எந்த பகுதி, எவ்வளோ வீடுகள் இருக்குது காந்தி நகரில், எப்போ மழைநீர் சூழ்ந்தது, இப்போ இங்கே இருக்கக்கூடிய நிலைமை என்ன? நாங்கள் ஒரு 280 குடும்பம் வச்சுக்கிட்டு இருக்கோம் சார். இது வருஷமே இதே பிரச்சனையாக தான் இருந்துகிட்டு இருக்கு. இந்த வருஷம் மட்டும் இந்த காவாயெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அதிகாரியெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. தேவைக்கு எங்களுக்கு முகாமும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க சார். இந்த மழைநீர் எவ்வளோ நேரமாக தேங்கி நிற்கிது, எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கிறதுனால? மழை ஆரம்பித்த முதல் நாள்லேருந்து இது நாள் வரையும் ஒரு 4-5 நாளாகவும் இந்த தண்ணி ஓட்டமாக தான் இருக்குது. தேங்கி இருந்ததை இப்போ கொஞ்சம் அங்கங்கே சுத்தம் பண்ணி எடுத்து விட்ருக்காங்க. கொஞ்சம் தண்ணி வடிஞ்சிக்கிட்டு இருக்கு. தொடர்ச்சியாக வேதாரண்ய பகுதியை பொறுத்த வரைக்கும் கோடியக்கரை, அதே போல் விழுந்தமாவடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தாழ்வான பகுதிகளை மட்டுமே மழைநீர் தேங்கியிருப்பதை பார்க்க முடியுது. அவ்வப்போது வேதாரண்ய நகராட்சி நிர்வாகத்தின் சார்பாகவும் இந்த மழைநீரை வடிய வைக்கிற பணிகளையும் ஈடுபட்டு இருக்காங்க. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.